பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 25 ஜூன் 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர் நிறுத்தம் இஸ்ரேல் ஈரான் ஒப்புதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று தான் நம்ம பார்த்தோம். அதாவது அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணதுக்கு அப்புறமும் போர் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் போர் நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் நம்ம மெயினாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அதாவது இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா போன தடவை ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தப்போ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் உக்ரைனோட அதிபர் பேரை கேட்டிருந்தாங்க. அப்போ இரு நாடுகளுக்கு இடையே போர் நடக்கும்போது அந்த 2 நாட்டோட அதிபர்களும் ப்ளஸ் அந்த நாட்டோட கேபிட்டல்ஸும் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? நம்மளுக்கு ஈரான் பார்த்தா அவங்களுக்கு வந்து மதகுரு தான், அதனால மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இஸ்ரேலை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரியா? பிரதமர். ஸோ இந்த பெஞ்சமின் நெதன்யாங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் நேமை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரேலோட பிரதமர். சரியா? இஸ்ரேலோட பிரதமர் பேர் பெஞ்சமின் நெதன்யாங்கு. சரி, ரைட்டுப்பா. அடுத்தது பார்க்கலாம். இதாக இருக்குது பார்த்தீங்களா? மதுரை மாவட்டத்தில் விளாச்சேரி அப்படின்ற இடம் இருக்குது. சாரிப்பா. இந்த விளாச்சேரின்ற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா களிமண் பொம்மைகள் வந்து ரொம்ப வருஷமாக செய்கிறாங்கப்பா. அதாவது 170 ஆண்டுகளுக்கு மேலே இந்த களிமண் பொம்மைகள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா புவிசார் குறியீடுக்கு, ஜியோ டேக்குக்கு, ஜியோ இண்டெக்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா? இப்போ விளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு. அப்போ கேட்பாங்க, களிமண் பொம்மைகள் ரீசெண்டாக புவிசார் குறியீடு பெற்ற களிமண் பொம்மைகள் எந்த ஊர் அப்படின்னா மதுரை மாவட்டம் விளாச்சேரி. சரியா? இது மட்டும் போதும் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து பாருங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு மாநில தகவல் ஆணையத்தோட 2 புதிய ஆணையர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்கப்பா. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு தகவல் ஆணையம் வந்து எத்தனை பேரை உள்ளடக்கியது அப்படின்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் உட்பட 6 பேரை உள்ளடக்கியது. சரியா? ரொம்ப முக்கியமானது. நம்ம தமிழ்நாடோட தகவல் ஆணையம் எத்தனை பேரை உள்ளடக்கியதுன்னு கேட்பாங்க. ஒரு தலைமை தகவல் ஆணையர் உட்பட 6 ஆணையர்கள் வந்து இருப்பாங்க. சரியா? இதில் வந்து புதுசாக பதவியேற்றவங்க யார் அப்படின்னா VPR இளம்பருதி, M நடேசன். இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய 2 ஆணையர்களாக பதவி ஏற்றிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தகவல் ஆணையத்தோட தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷக்கீல் அக்தர்ப்பா. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா? நம்ம தமிழ்நாடு மாநிலத்தோட தலைமை தகவல் ஆணையர் யார் அப்படின்னா ஷக்கீல் அக்தர். யார் முன்னிலையில் இவங்க பதவியேற்பு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் யாருன்னா R இளம்பருதி, M நடேசன். இவங்க 2 பேரும் யார் முன்னிலையில் பதவியேற்பு நடத்திக்கிட்டாங்க அப்படின்னா ஆளுநர் RN ரவி முன்னிலையில் பதவியேற்பு நடத்திக்கிட்டாங்க. ஸோ இது கூட கேட்கலாம், யார் முன்னிலையில் பதவியேற்பு நடத்திக்கிட்டாங்கன்னா ஆளுநர் முன்னிலையில். சரியா? அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு பணி பதவி உயர்வில் 4% வழங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசு பணியில் செலக்ட் ஆகிறதுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு இருந்துச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கேட்கலாம், பதவி உயர்வு சார்ந்து 4% மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தமிழ்நாடு தான். அதே மாதிரி உள்ளாட்சி அதிகாரங்களில் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகளை வந்து நியமிக்கிறதுக்கு ஆர்டர் வழங்கினது யார் அப்படின்னா அதுவும் தமிழ்நாடு தான். சரியா? இதில் பாருங்களேன், கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் 2016 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் 1 கொஸ்டின். சரியா? அதான் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் எப்போ அப்படின்னா 2016பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதாவது இந்த யோகா தினம் நடந்துச்சுல, அதில் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா திரும்ப திரும்ப இந்த நியூஸ் வந்து வருது. ஸோ இதோட தீம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, நம்மளுக்கு ஸ்ரீ நாராயணகுரு வந்து சிலபஸில் இருக்கார். சரியா? அவர் வந்து சிவகிரி மடாலயம் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு மடாலயம், அதாவது சிவகிரி மடாலயம் அப்படின்னு ஒரு மடாலயம் நிறுவியிருக்காரு. சரியா? நம்ம ஸ்கூல் புக்கில் வந்துட்டு இவர் ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் வந்து நிறுவியிருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கூடுதலாக இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா நம்ம சிலபஸில் இருக்கிறதுனால. அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் டயாலிசிஸ் வசதி வந்து வைக்க போகிறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு டைம் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களில். சரியாப்பா? ரொம்ப முக்கியம். 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் வசதி வைக்க போகிறாங்க. சரி, அங்கங்கே அந்த
ஹெட்டு கேபிட்டல் ஆஃப் த மருத்துவமனையில் தான் இருக்கும். இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தான் இந்த டயாலிசிஸ் வசதி இருக்கும். ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க அந்த கேபிட்டலில் இருக்க மருத்துவமனைக்கு தான் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் 50 ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே இந்த வசதி பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல். சரியா, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், இந்த மாம்பழக்கூழ் தயாரிப்பு வரிய 12% 5% ஜிஎஸ்டி குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து கடிதம் எழுதியிருக்காருப்பா. சரியா, இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் உங்களுக்கு கூட ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், அதாவது இந்த பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்னென்னு. இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு வந்து இப்போ மாம்பழத்தோட உற்பத்தி வந்து அதிகமாயிடுச்சு, அதனால் அதோட ரேட் வந்து குறைஞ்சிருச்சு. 1 கிலோ 5 ரூபாய்க்கு கூட விவசாயிகளால் விற்க முடியல. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாம்பழத்தை வந்து மாம்பழ கூழ்களை தயாரித்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சோம்னா அது எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த மாம்பழக்கூழ் தயாரிக்கிற கம்பெனிஸ் எல்லாமே ப்ரைவேட்டிட்ட தான் பாருங்க. அதான் இப்போ பிரச்சனை. அப்போது இவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து 12% இருக்குது இந்த மாம்பழக்கூழ் வந்து தயாரிக்கிற ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. ஸோ அதை வந்து 5% குறைச்சா நிறையா கம்பெனிஸ் வந்து அந்த மாம்பழங்களை வந்து கொள்முதல் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். இப்போ மாம்பழக்கூழுக்கான ரீசெண்டாக ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12%. சரி, ரைட்டுப்பா. அது ஒரு நல்ல முன்னெடுப்பு தான் இவர் சொல்கிறது. ஏன்னா அந்த மாம்பழங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது, அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சு பின்னாடி யூஸ் ஆகும். சரி, ரைட்டுப்பா. இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை, எல்லாமே அரசியல் சார்ந்த நியூஸ் தான் இருக்குது. இந்த இது முக்கியம்ப்பா. என்ன அப்படின்னா, அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்து நடக்குதுப்பா. எங்கன்னா சீனாவில் கிங்டாவோ அப்படின்ற நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புக்கான பாதுகாப்பு மாநாடு நடைபெறுது. இதில் இந்தியா சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் கலந்துக்கிறாரு. சரியா, அப்போ கேட்கலாம், அதாவது எஸ்சிஓ மாநாடு. சரியா, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட பாதுகாப்பு மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னா சீனாவோட கிங்டாவோ அப்படின்ற நகரத்தில் வந்து நடைபெறுது. தமிழ்நாடு சார்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து கலந்துக்கிறாரு. சரியாப்பா. அடுத்தது, இந்த லீட் டெஸ்ட்டில் வந்து இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸ், அதனால் நம்ம ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இந்த கோப்பை பேர் என்ன அப்படின்னா ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை. ஆண்டர்சன்றவர் இங்கிலாந்தோட சிறந்த வீரர், டெண்டுல்கர் வந்து நம்ம சிறந்த வீரர். சரி, அவங்க 2 பேர் பேரில் தான் இந்த போட்டி வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூனியர் தேசிய தடகளம் 4 தமிழர்களுக்கு வந்து தங்கம் கிடச்சிருப்பா. ஸோ இந்த இது நான் காமிக்கிறேன், பாஸ் பண்ணி வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது போக நான் வந்து இந்த தமிழர்களை மட்டும் சொல்லிடுறேன்ப்பா, கண்டிப்பாக கேட்பாங்க. ஜே பாண்டியன், இவருக்கு வந்து ஓட்டத்தில் 200 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து மகளிர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா வி தேஷிகா, அவங்க வந்து தங்கம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ் ரவி. சரியா, ஆடவர் மும்முறை தாண்டுதலில் வந்து எஸ் ரவி தங்கம் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மகளிர் பிரிவில் வந்து சாதனா ரவி, இவங்க வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்கப்பா. அப்போ இவங்க 4 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்டாங்கன்னா 4 பேருமே தடகள விளையாட்டு. யாருன்னா பாண்டியன், தேஷிகா, ரவி, சாதனா ரவி. சரியா, இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, சரி, ரைட், ஓகே. இன்றைக்கி அவ்வளோதான்ப்பா, முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.